மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாத ராசி பலன். இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு, அதே மாதிரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். தை மாதம் அப்படின்னோன்னு எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் அப்படின்னாலே எல்லாம் விசேஷங்கள் வரிசையா வந்துடும். முதல்லயே பொங்கல், அடுத்தது மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், தை அமாவாசை, தைப்பூசம், இப்படி வரிசையா வந்துட்டு இருக்கும். ரதசப்தமி, ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானத்தில் 5-8 குடை அதிபதி குரு பகவான் வக்ரகதியில இருக்கார், 10ஆம் இடத்துல வக்ரகதி. அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்துல பரபரப்பா இருந்தாலும் சில நேரங்கள்ல மனசலிப்பு இருக்கலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும், கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால். இருந்தாலும் 11/2/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து ஜீவனஸ்தானத்தில் பலமாக சஞ்சரிப்பதால் உத்தியோக மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். அதேபோல் சிலருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்ப சலனமாக 2ஆம் இடத்துல விழுறதுனால தனவரவு தாராளமாக வந்து சேரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ஒரு பார்வை 7ஆம் பார்வையை விழுறதுனால சொத்து சேர்க்கை உண்டாகலாம். 6வது இடத்தில் உங்களது குரு பகவானின் 9ஆம் பார்வையை விழுவதால் தந்தையார் மூலமாக சில ஆதரவுகள், உங்கள் உத்தியோகத்தில் உயர்வுகள் வரலாம். அடுத்தபடியாக விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அயனசயன மோட்சஸ்தானத்தில் 4-9 குடை அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பரவாயில்லை அப்படின்னாலும் நீச்சம் அடைந்து வக்கரமடைந்து உட்கார்ந்து இருக்கார். அதனால என்ன பண்ணணும், எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு செலவு மாத்தி வந்துட்டு இருக்கும். அந்த செலவுகளெல்லாம் சமாளிக்கிறதுக்கே பெரிய போராட்டம் பண்ற மாதிரி இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துல சில குழப்பங்கள், அதனாலேயே மருத்துவ செலவுகள், சில பேருக்கு எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். 18/1/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு போயிறார். மிதுன ராசி உங்களுக்கு லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா என்ன, வக்கரகதியில இருக்கார். வக்கரகதி அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலையும் கவனம் இருக்கணும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல கவனமா இருக்கணும், உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள், இந்த சம்பள உயர்வு அதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சீருடை பணியாளர்களாக காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருந்தாலும் பரவாயில்ல, குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால சமாளிப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாயும் தான் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு போராட்டத்துல இருப்பீங்க. ஆனா குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. இருந்தாலும் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது, அதாவது இந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வீக ஸ்தானத்தில் 2-11 குடை அதிபதி புதன். குழந்தைகள் ஆதரவா இருப்பார். ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள், சில நேரங்களில் சில எதிர்பாராத ஒரு தனவரமும் உங்களுக்கு வந்து சேரலாம். 19/1/2025 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்து சூரிய பகவான் இணைந்து புதாதித்ய யோகத்தை கொடுக்கிறார். இந்த புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம், ஏன்னா மறைவு ஸ்தானத்துல புதன் இருக்கார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாத்திலையும். ஏன்னா உத்தியோகத்துல சத்ரு ஸ்தானத்துல புதன் இருக்கிறதுனால உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் நல்லது. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சிலருக்கு உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். 5/2/2025 முதல் இந்த புத பகவான் எங்க வர போறான்னு பாத்தீங்கன்னா உங்களோட கலத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்துக்கு வரது பரவாயில்லை, ஏன்னா 7ஆம் பருவம் உங்க ஜென்மராசியை பார்க்கிறார். இருந்தாலும் 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகள், உங்கள் நண்பர்கள், இவங்க விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியா பகிர்வுண ரோகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அற்புதம். ஏன்னா 6ஆம் இடத்துல உபஜயஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில் சூரிய பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷமான ஒரு இது. அதுவும் 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். சத்ருஜயம் உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் வரவில்லை என்றால் வேறு உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க.
உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, ஆனால் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவிற்கு சாதகமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக கலத்திரஸ்தானத்தில் 6, 7 குடையாதிபதி சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல, அதாவது 7வது இடத்துல 6, 7 குடையாதிபதி கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்திலே இருக்கார். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு சசயோகம் இருக்கு. அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அவ்வளவுதான், சவாலே சமாளி, உருட்டி பரட்டி ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் மற்றும் இந்த 3, 10 குடைய அதிபதி சுக்கிர பகவானும் உங்களை 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்ப சனீஸ்வர பகவானோட இந்த சுக்கிர பகவான் தரும்போது வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி நீங்க எடுக்கிற முயற்சிகள் சில நேரங்களில் சில காலதாமதத்தை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நல்லது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாவற்றிலும் எல்லோரையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். 28/1/2025 முதல் இது சுக்கிர பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமாக 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவர் யாரோட சேர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவானோட சேர்றார். ராகு பகவானோட சேரும்போது இந்த சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஏன்னா சுக்கிரன் சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன். ஆனா இந்த ராகு யோகக்காரகன். யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது, அதுவும் நீர் ராசியில சேரும்போது இந்த வெளியூர்ல வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் தாராளமா அற்புதமான ஒரு மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி இந்த ஹனிமூனுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் முடியும். சூப்பரா போயிட்டு வருவீங்க. ஏன்னா நீர் ராசி, நீர் ராசியில 2 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அடி தூள் கலப்புவீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதுவும் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோட இடத்துல இருக்கார். குரு பகவான் சுக்கிர பகவானோட இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகம் இந்த தடவை உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நீங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு இருக்கும். அப்படின்னாலும் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க. எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா போறோம். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நடத்தக்கூடாது. பொறுமையா இருந்தீங்கன்னா ரொம்ப வெற்றி. சரி, பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பா முருகப்பெருமான் வழிபாடு நீங்க பண்ணியே ஆகணும். ஏன்னா செவ்வாய் பகவான் பலம் அடையணும். செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சு வக்கரகதியில இருக்கார். அப்புறம் வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு போறார். ஸோ அந்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும்னா முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். சரியா? முருகப்பெருமான நெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண உங்க உடம்புலயும் ஒரு தேஜஸ் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லயும் ஒரு வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியா கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது புற்றுக்கோவில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ. எப்பப்ப? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. முடியாத பட்சத்துல ஒரு நாள், அது செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து வளமான வாழ்க்கை உண்டாகும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி வருடம் தை மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமையான முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.